என்னோட முதல் பட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் ஓனர். அப்ப அந்த தியேட்டர்ல போய் அப்போ அப்பெல்லாம் என்னன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்ப்போம். அப்ப நாங்க ஒரு படம் அங்க பாக்குறோம். அந்த படத்தை பார்த்தோம் எனக்கு அந்த படத்து மேல பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன படம் அப்படின்ட்டு பெருசா அந்த படம் ஓடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ சின்ன தேட்டர்ல 2 ஷோ போட்டிருந்தாங்க. அது 4 ஷோ ஆச்சு. அப்புறம் பெரிய தேட்டர்லயும் சேர்த்து 2 தேட்டர்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட எல்லா ஷோ அந்த படம் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் பயங்கர கிளாஸ். எனக்கு ஒன்றும் புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த படத்தை வந்து மறுபடியும் எல்லா ஷோ போய் பார்க்குறேன். ஒருவேளை வந்து ஒரு ஷோ வந்து ஆடியன்ஸ் ஃபிக்ஸடாக இருப்பாங்க, அடுத்த ஷோ மாறுவாங்க பார்த்தா எல்லா ஷோலையும் இந்த பர்டிகுலர் இடத்துல கை தட்டாங்கன்னா கை தட்டுறாங்க, இந்த பர்டிகுலர் சில விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வெண்ட் அண்ட் பிகேம் சூப்பர் ஹிட். ஒரு வகையில் இன்டைரக்டா அந்த படத்தோட கதாநாயகனா எனக்கு இன்னொரு வகையில் குருநாதர் ஆனாங்க. படத்தோட பேரு ரசிகன், கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள். என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்புல நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் ரசிகன் எனக்கு கைவிடல.